அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீசானுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ். சரிங்களா? இந்த மீசான் பாடம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வினைச்சொல்லை பற்றி சொல்லுது. வினைச்சொல்லுக்கு அரபியில் ஃபஅலுன்னு சொல்லுவாங்க. வினைச்சொல்னா என்னென்னா செயல் நிகழ்வது, அதாவது ஒரு செயலை குறிக்கிறது. ஒரு செயல் அது கடந்த காலத்தில் நடந்துச்சா, இல்லை நிகழ்காலத்தில் நடக்குதா, எதிர்காலத்தில் நடக்குதா, இல்லை ஏவல் வினையில் கட்டுப்படுதா அல்லது விலக்கல் வினையில் கட்டுப்படுதா அப்படிங்கிறத பற்றிய பாடம்தான் இந்த மீசான் பாடம். சரிங்களா? இப்போ ஹதீஸ் படிக்கிறதுக்குண்டு சில கலை சொற்கள் இருக்கிறது. அது மாதிரி அரபிக்கில் ஒவ்வொரு துறைக்கும் படிக்கிறதுக்குன்ட்டு கலை சொற்கள்ன்ட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த மீசான் பாடத்தை படிக்கிறதுக்கும் சில கலை சொற்கள் இருக்கும். அந்த கலை சொற்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வினைச்சொல்னா என்னது, ஒரு செயல் நிகழ்ந்திருக்கும். அது கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கும், இல்லை வருங்காலத்தில் நிகழ்ந்திருக்கும், இல்லை நிகழ்காலத்தில் நிகழ்ந்திருக்கும், ஏவல் வினையில் கட்டுப்பட்டிருக்கும், விலக்கல் வினையில் கட்டுப்பட்டிருக்கும். அப்போ இந்த 5 விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் அரபியில் என்ன வருங்கிறத படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மாலி. மாலினா என்னது? கடந்த காலம். மாலினா என்னம்மா? கடந்த காலம். செகண்டு பாருங்கள், முலாரிஉ அல் முஸ்தக்பிலு. செகண்டுக்கு முதாரின்னு சொல்லுவாங்க, முஸ்தக்பிலுன்னு சொல்லுவாங்க. இது 2 காலத்தையும் குறிக்கும். ஒன்று நிகழ்காலம், இல்லது வருங்காலம். நிகழ்காலத்தையும் குறிக்கும், வருங்காலத்தையும் குறிக்கும். அடுத்து 3வது என்ன வினையில் கட்டுப்படும்? அம்புரு, ஏவல் வினை. ஏவல் வினைனா என்ன புரியலை அப்படின்னா, இப்போ ஒரு செயலை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ திறக்கிறதுங்கிறது ஒரு செயல். இப்போ அதை கடந்த காலத்தில் சொல்கிறப்ப திறந்தான்னு சொல்லுவோம், வருங்காலத்தில் சொல்கிறப்ப திறப்பான்னு சொல்லுவோம், அல்லது நிகழ்காலத்தில் சொல்கிறப்ப திறக்கிறான்னு சொல்லுவோம். இதை ஏவல் வினையில் எப்படி சொல்லணும்? கட்டளை இடணும், நீ திற அப்படின்ட்டு. அதுதான் ஏவல் வினை. அதனால தான் கட்டளை வினைன்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நஹியு. நஹியுனா விலக்கல் வினை. சரிங்களா? விலக்கல் வினைனா இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு தடுக்கிறது. நீ திறக்காதே அப்படின்ட்டு நம்ம தடுக்கிறோம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 4த்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். மாதி கடந்த காலம், முதாரியு முஸ்தக்பிலு நிகழ்காலம் வருங்காலம், அம்ரு ஏவல் வினை, நஹியு விலக்கல் வினை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செயலை ஒருத்தவங்க செஞ்சாங்களா, இல்லை 2 பேர் செஞ்சாங்களா, இல்லை 3 பேர் செஞ்சாங்களா. ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா வாஹிது வஹதான்னு சொல்லுவோம், 2 பேர் செஞ்சாங்கன்னா தஸ்னியான்னு சொல்லுவோம். தஸ்னியத்துன்ட்டு எழுதுகிறப்ப எழுதணும், ஆனால் சொல்கிறப்ப தஸ்னியா சொல்லணும். இது குர்ஆனுடைய ஒரு சட்டம். தஸ்னியா கடைசியில் குண்டுஹா வச்சு சொல்லணும். நம்ம வாக்கியத்துன்னு இருக்கும், நம்ம வாக்கியா சொல்கிறோம்ல, அதே மாதிரி. அதுக்கப்புறம் ஜம்னா பன்மைன்ற அர்த்தம். வஹதான்னா ஒருமை, தஸ்னியானா இருமை, ஜம்னா பன்மை. அடுத்து இந்த 3த்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்து இது முடியும் சொல்லி பார்க்கணும் 2-3 தடவை. சொல்லி பார்த்தக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? இப்போ ஒரு வினை எந்தெந்த காலத்தில்னா வரும்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் செய்வாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஒரு ஆள் செஞ்சாங்கன்னா வஹதான்னு, 2 பேர் செஞ்சால் தஸ்னியா, அதுக்கு மேற்பட்ட நபர்கள் செஞ்சால் ஜம்ன்னு பார்த்தாச்சு. அடுத்து அந்த வினையை செஞ்சவங்க ஆண் பாலா பெண் பாலான்னு பார்க்கணும். ஆண் பால்னா முதக்கர் போடணும், பெண் பால்னா முஅன்னஸ்ன்னு போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வினையை செஞ்சவங்க மறைவானவங்க செஞ்சாங்களா, எதிர் உள்ளவங்க செஞ்சாங்களா, இல்லை நம்ம செஞ்சோமா அப்படிங்கிறத பார்க்கணும். மறைவானவங்க செஞ்சாங்கன்னா அவன் செஞ்சான், அவ செஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அரபிக்கில் மறைவானவரை குறிப்பதற்கு காயிப்னு சொல்லுவோம்.
மறைவானவங்களை குறிக்கிறதுக்கு காயிபுன்னு சொல்லுவோம். எதிர் உள்ளவங்க செஞ்சாங்க, நீ தான் செஞ்ச, நீ தான் செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாதீர்னு சொல்லுவோம். எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு ஹாதீர் அப்படின்னு சொல்லுவோம். தன்னை குறிக்கிறதுக்கு முத்தக்கல்லீம் அப்படின்னு சொல்லுவோம். மறைவானவங்களை குறிக்கிறதுக்கு காயிபு, எதிர் உள்ளவங்களை குறிப்பிறதுக்கு ஹாதீரு, தன்னை குறிக்கிறதுக்கு முத்தக்கல்லீம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செயல் நிகழ்ந்திருக்கு, அந்த செஞ்ச நபர் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செஞ்ச நபர் தெரியும் அப்படின்னா செய்தவர் அறியப்பட்டவர் மஅரூஃப்னு சொல்லுவோம். செய்தவர் அறியப்பட்டவர் மஅரூஃப். அதுக்கப்புறம் செஞ்சவர் எனக்கு தெரியாது, ஆனால் செயல் நிகழ்ந்திருக்கு. எப்படி? கதவு திறந்திருக்கு, ஆனால் அந்த கதவை யார் திறந்தான்னு எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு செய்தவர் அறியப்படாதவர். அதுக்கு அரபிக்கில் என்ன சொல்லுவோமா, மஜ்ஹூல்னு சொல்லுவோம். பாயிண்ட்டாக மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து சொல்லி பார்த்தா தான் பாடம் நல்லா வரும், இல்லைன்னா பாடம் வராது. ஃபஸ்ட்டு மாலி, முலாரி, அம்ரு, நஹியு இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வஹ்தான், தஸ்னியா, ஜம்உ இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் முதக்கர், முஅன்னஸ் இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இதையும் நம்ம நல்லா சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் காயிபு, ஹாதீரு, முத்தக்கல்லீம் இதை நல்லா மனப்பாடம் பண்ணணும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்லி பார்க்கணும். கிளாஸில் ஆலிமா கிளாஸ் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம அப்படி தான் படிக்க வச்சுருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஈஸியாக படிச்சுட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி படிச்சுக்கோங்க, வீடியோ பார்க்குறவங்களும். அதுக்கப்புறம் மஅரூஃப், மஜ்ஹூல் நல்லா படித்து இப்போ ஃபஸ்ட்லேருந்து திருப்பி சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் முஸ்பத்துனா செயல் நிகழ்ந்துச்சு, மன்ஃபினா செயல் நிகழாதது. முஸ்பத்துனா என்னது? செயல் நிகழ்ந்துச்சு. ஒரு செயல் நடந்துச்சுன்னா முஸ்பத்து, திறந்திருக்கு அப்படின்னா முஸ்பத்து, திறக்கலை அப்படின்னா மன்ஃபின்னு சொல்லுவோம். சரிங்களா? சீகா அப்படின்னா என்னென்னா வினைன்னு சொல்லுவோம். அதாவது வினை கிடையாது, வடிவம்னு சொல்லுவோம். சீகானா என்னதுன்னா வடிவம். ஒரு ஃபஅல்ல என்னென்ன வடிவம் உள்ள அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு சீகான்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போதைக்கு வடிவம்னு வச்சுக்கிட்டால் போதும், பாடம் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வாய்ஸில் என்ன சொல்லி படித்தனோ அது மாதிரி நீங்களும் படிச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் எனக்கு கேளுங்க. புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் பாடம் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.